வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வேர்க்கடலை ஒரு மருத்துவ ரீதியிலும் பல நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருக்குது. இது புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம், விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களினுடைய ஒரு சிறந்த மூலம். இந்த வேர்க்கடலை நமக்கு இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும், நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கும், மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும், உடல் எடையை குறைக்கிறதுக்கும், எலும்புகளை வலுவாக்குறதுக்கும், பல தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம்? வேர்க்கடலில் இருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் எப்படியெல்லாம் நம்மளுடைய நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது, இன்னும் என்னென்ன நோய்கள்லாம் நமக்கு வேர்க்கடலை சரி பண்ணுது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வேர்க்கடலைக்கு இருக்கு. உடல் எடை அதிகமாகாம நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு உடல் எடை அதிகமாயிடுச்சு அப்படின்னா கொலஸ்ட்ரால்கள் தேவையில்லாமல் சேர ஆரம்பிக்கும் போது ரத்த நாளங்கள்லையும் கொழுப்புகள் படிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் ஏற்படும். அந்த மாதிரி நமக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை தொடர்ந்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ரெஸ்வெரட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இதய வாழ்வுகளை பாதுகாக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்புகளும் படியாமல் பாதுகாத்துக்கிறதுல ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு நம்மளுடைய உணவுகளில் வேர்க்கடலை ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். மூளையை சுறுசுறுப்பாக்கும் வேர்க்கடலை. வேர்க்கடலையில் ஃபரிப்டோஃபான் என்ற அமினோ அமிலம் நிறைந்திருக்கு. இது செரட்டோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தக்கூடிய ஹார்மோனை உற்பத்தி செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. செரட்டோனின் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்டும். மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனை நமக்கு ரிலீவ் பண்ணும். வேர்க்கடலை மூளை வளர்ச்சிக்கு இந்த மாதிரி வகையில் உதவக்கூடிய விட்டமின், நியாசின் சத்துக்களை எல்லாம் கொண்டிருக்கு. இதனால ஞாபக சக்திக்கு பெரிதும் நமக்கு வேர்க்கடலை ஹெல்ப் பண்ணும். ரத்த ஓட்டத்தையும் நமக்கு கண்ட்ரோல் ஆக வைக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும். நமக்கு அந்த மூளையில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தில் எந்த விதமான தடையுமே ஏற்படாது. எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று சிந்திக்கக்கூடிய திறன், ஃபாஸ்ட் லேர்னராக நம்ம இருக்க ஆரம்பிப்போம். அதனால மூளை எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு வேர்க்கடலை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதாக வேர்க்கடலை நமக்கு இருக்கு. வேர்க்கடலையில் மேங்கனீஸ் சத்து நிறைய இருக்கு. இந்த மேங்கனீஸ் சத்து கொழுப்புகளுடைய மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளிலிருந்து கால்சியம் நமது உடலுக்கு கிடைக்கும். அதுக்கு நமக்கு இந்த வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால கால்சியம் கிடைக்கும். பித்தப்பை கல்லை கரைக்கும் வேர்க்கடலை. வேர்க்கடலையை தொடர்ந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பித்தப்பை கற்கள் உருவாவதை முன்னாடியே நம்மளால தடுக்க முடியும். நீரிழிவு நோயும் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ குறிப்பாக நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும், நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் வேர்க்கடலை நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வேர்க்கடலை அளவோடு எடுத்துக்கலாம். இளமையை பராமரிக்கும் வேர்க்கடலை. இளமையோடு நம்ம இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்கும், ஒரு கனவாகவும் இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தோல் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். நமக்கு அந்த கவலை வேணாம். வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது இளமையை பராமரித்துக் கொள்ளலாம். வேர்க்கடலையில் ஃபேலிஃபினால்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நமக்கு நிறைய நோய்கள் வருவதை தடுக்கிறதோட இளமையை பராமரிக்கும். சருமம் சார்ந்த, தோல் சார்ந்த நோய்கள் எதுவும் வராமல் தடுத்து சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கிருமிகள், டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றதால மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது எந்த விதமான இளமை சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. நம்மளோட ஏஜ் வெளியே சொன்னக்கூடிய யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்க தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தப்படுவதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நோய் வருவதை தடுக்கிறதோட இளமையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. வேர்க்கடலை சாப்பிடும் போது உடல்ல கொழுப்பு சத்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கு. ஆனால் அது உண்மை கிடையாது. நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் குறைக்கப்படுமே தவிர அதிகமாகாது. ஸோ வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய துத்தநாகம் மற்றும் தாமிர சத்து நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய உடலில் தீங்கிருக்கக்கூடிய தீமையாக விளைவிக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாம் குறைச்சி நல்ல கொழுப்புகளை மட்டுமே நமக்கு அதிகப்படுத்தும். ஏன்னா வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஒமேகா சத்து நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக்கலாம். அதாவது காய்ச்சல், சளி, இருமல், இந்த மாதிரி சாதாரண பிரச்சனைகளுமே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பலவிதமான பருவகால தொற்று நோய்கள், இந்த நோய்கள் எதுவுமே அட்டாக் ஆகாமலும் நம்ம நலமோடு இருக்கலாம். ஸோ சுருக்கமாக சொல்ல முடியும்னா வேர்க்கடலையே நம்ம தினமும் அளவோடு சாப்பிட்டாலும் அல்லது வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலும் நிறைய வளமான உயிர் சத்துக்கள், குறிப்பாக விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கிறதுல நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே
குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். எனவே தொடர்ந்து வேர்க்கடலை உங்களுடைய உணவுகளில் வந்து சேர்த்துக்கொள்ள பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று வளமான வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.